சாமி ஒரு மாலை வேளையில் நாங்கள் சிறு குழுவாக கூடி உண்மை ஆராதிக்கத்தக்கதாக ஒரு கிருபை செய்து சாமி அதற்காக நன்றி சாமி. இதோ இன்று நான் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசிர்வதித்து அவர்களை தேவைகளை சந்தித்து நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நான் முயற்சி வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் அது சங்கீதம் 23ஆம் அதிகாரம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்தே நம்மளோட வாழ்க்கையில இந்த சங்கீதம் நம்மளோட கலந்து இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இதை சின்ன பிள்ளையில இருந்தே மனப்பாடம் பண்ணி அதை படித்து பல முறை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகமா அறிந்து உள்ள ஒரு வசனம் அதிகாரமாகும் சங்கீதம் 23. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 23ல பாத்தீங்கன்னா பல அர்த்தமுள்ள வசனங்கள் இருக்கு. இந்த வசனங்களை நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அது என்ன அர்த்தங்கிறத இன்றைய நாள்ல சிறிது தியானிக்கலாம். இப்ப இந்த பாடலை பாத்தீங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது மெய்ப்பெண்ணின் பராமரிப்பு, 2வது மெய்ப்பெண்ணின் பாதுகாப்பு, 3வது மெய்ப்பெண்ணின் பரிசு. முதலாவதாக மெய்ப்பெண்ணின் உன்னத பராமரிப்பு, த ஷெப்பர்ட்ஸ் ப்ரொவிஷன். முதலாவது வசனம் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்மளுக்கு இதுல என்ன செய்யறாங்க, மெய்ப்பராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பர் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில அவர் என்னவா இருக்கிறார், நம்மளுக்கு ஒரு உறவாக இருக்கிறார். நமக்கு ஒரு உறவாக இருக்கார். எனக்கு குறை இருக்காது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அவர் நமக்கு வழங்குறவர். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில எனக்கு குறை இருக்கோ அந்த நேரத்துல நம்மளுக்கு கடவுள் நமக்கு தேவையானதை வழங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். சங்கீதம் 23 என்பது வெறும் ஆறுதல் தரும் பாடல் மட்டும் இல்ல, அது ஒரு விசுவாசிக்கும் தேவனும் உள்ள ஆழமான உறவின் அறிக்கை. தாவீது தன்னை ஆணாகவும் தேவனை மீட்பனாகவும் உருவாக்கி எழுதியுள்ளது. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னை ஒரு ஆணாகவும் தேவனை ஒரு மெய்ப்பனாகவும் உருவாக்கி எழுதப்பட்ட ஒரு பாடல். விசுவாசின் தேவையை சந்திக்கும் மெய்ப்பன். மெய்ப்பன் என்ன செய்வாரு, நம்மளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மந்தையின் அத்தனை தேவைகளையும் அறிந்தார், திருப்தியாகும் மெய்ப்பனின் கடமை. ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னா அந்த ஆட்டு மந்தையில இருக்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது யாரோட கடமை, அந்த மெய்ப்பனோட கடமை. அது போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மளோட தேவைகள் எல்லாம் சந்தித்து நம்மளுக்கு திருப்தி ஆக்குகிறார். உறவு, கர்த்தர் என் மெய்ப்பர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு தேவனோடு நாம் வைத்திருக்கும் உறவில் தான் தொடங்குகிறது. அவர் தற்காலிக வழிகாட்டியான நிரந்தர மெய்ப்பர். ஸோ நம்ம கடவுளோட நெருங்கி உறவாடக்கூடியது நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்வில் எவ்வளவுக்கோ அவரோட நெருங்கி இருக்கோமோ அப்போதான் அவரோட நம்ம என்ன உறவு கொள்ள முடியும். அடுத்தது வழங்குதல், எனக்கு குறைவு இருக்காது. தேவன் நம்மை வழிநடத்தும் போது ஆவிக்குரிய வாழ்விலும் உலக பிரகாரமான வாழ்வில் குறைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை. கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யணும், எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில எதுலையுமே நம்மளுக்கு என்ன செய்யணும், குறைவுங்கிற ஒரு தாக்கம் நம்மளோட வாழ்க்கையில இருக்காது. அடுத்த வசனம், என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பசுமையான புள்ளியில் வைக்கிறாங்க, இலைப்பாறுதல். ஸோ இது இலைப்பாறுதல் வச்சுக்கலாம். அடுத்தது அமைதியான நீர் அண்டையில் நடத்துகிறார், புத்துணர்ச்சி. ஸோ நம்மளோட வாழ்க்கையில இலைப்பாறுதல், புத்துணர்ச்சி, பசுமையான புல், அமைதியான நீர். ஓட்டமும் நடையுமாக இருக்கும் நம்புவாத ஆன்மாவுக்கு தேவையான அமைதியின் இலைப்பாறுதலையும் பலனையும் அவர் தருகிறார். நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், ஓட்டமும் நடையுமாக இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன செய்யணும், சில நேரங்கள் நமக்கு இலைப்பாறுதல் தேவைப்படுகிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் போறோம். அங்க போனா என்ன செய்யறோம், அந்த பார்க்ல இருக்க புல்லுல அமைதியா உட்கார்ந்து நம்மளே நாம சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்றோம். ஸோ அந்த இடத்துல போகும்போது அந்த புல்லுள்ள இடங்கள்ல நம்மளோட வாழ்க்கையை அமைதியாக நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுகிறது. ஸோ அது போலதான் ஒரு அந்த புல்வண்டையை நம்மளை என்ன செய்யறது, அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு இலைப்பாறுதல் தருகிறார். அடுத்த வருஷம் சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாபத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார். சோ அதுல பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவை தேற்றுகிறார், சுகப்படுத்துதல். நீதியின் பாதையில் நடத்துகிறார், வழி நடத்துகிறார். சுகப்படுத்துதல், என் ஆத்மாவை தேற்றுகிறார். பாவம், கவலை மற்றும் உலக காயங்கள் உடைந்து ஆத்மாவை தேற்றி அதற்கு தெய்வீக சுகம் அளிக்கிறார். சோ நம்ம என்ன செய்யணும், சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு துணை இருந்து
நம்மளை வந்து என்ன செய்யணும், பலன் கொடுத்து சுகம் கொடுத்து எல்லாவற்றையிலிருந்து நம்மளை காத்து மீட்டு வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுதான் அடுத்த வசனம். வழி நடத்துதல் நோக்கம். நீதியின் பாதை நமது நாமம். நாம் சுய வழியில் போய் அறியாதபடி நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை சரியான பாதையில் ரைட்டஸ்னஸ் நடத்துகிறார். ஸோ இது வந்து என்ன செய்யணும், கர்த்தர் வந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம சுய சிந்தனைப்படி நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை விட்டு விலகி நம்ம சில நேரங்கள்ல நாம் போகிறோம். ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து கர்த்தர் நம்ம வந்து திரும்பவும் தன்னோட வழிக்கு கொண்டு வருவதற்கு நம்ம வழி நடத்தி திரும்பவும் நாம் விலகி கர்த்தரை விட்டு விலகி போகாமல் நம்மை வந்து நல்வழிப்படுத்தி திரும்பவும் அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். ஸோ இதுதான் நம்மளை வந்து கர்த்தர் வந்து வழி நடத்தி திரும்பவும் கொண்டு வருகிறார். மாந்தல் நீருரை வாண்டிட்டு கதரும் போதேவனே எந்த நாட்டுமாவும் மயே ஓடித்து கதருமே தஞ்சமே நீரடை கலநீ கோட்டையும் நீரென்றும் காப்பே தஞ்சமே நீரடை கலநீ கோட்டையும் நீரென்றும் காப்பே தீபன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தீபன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்மாவாகியுதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்மாவாகியுதே நீரோடை வாங்கிட்டு கதரும் போதேவனே நாட்டுமாவும் வயே வாங்கிட்டு தருமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் மரண பள்ளத்தாக்கினை நாடினாலும் பொல்லாப்புக்கு பயப்பேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை சேர்க்கும். சங்கீதம் 23:4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமது நாமத்தில் நோக்கம், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சோதனை, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், பாதுகாப்பு, நீர் என்னோட இருக்கிற உண்மையுள்ள துணை, உமது கோலும் தடியும் என்னை சேர்க்கும், ஆறுதல் ஒழுக்கம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெய்ப்பணி. இந்த வசனங்களை பார்த்தா மெய்ப்பணி பாதுகாப்பு, இருண்ட பள்ளத்தாக்கில் மெய்ப்பணி பாதுகாப்பு. ஸோ சோதனை காலங்களில் அரணாக இருக்கும் மெய்ப்பணி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா சோதனைகள் ஏற்படும். சோதனைகள் ஏற்படுறப்ப ஏன் எனக்கு கர்த்தர் இந்த மாதிரியான சோதனைகள் கொடுத்தார், ஏன் இந்த மாதிரி நம்ம மனதுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு உருவாகக்கூடும். ஆனாலும் அந்த சோதனைகளுக்கு கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நிச்சயம் கைவிட மாட்டார். நிச்சயம் வந்து அதை பாதுகாத்து திரும்பவும் அவர் நாமத்துக்காக நம்மளை வந்து நிலை நிறுத்தி கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ ஆண்களின் வாழ்க்கையில் எப்போதும் பசுமையான புல்வெளிகள் மாத்திரம் அல்ல, மரண சூழ்ந்த பள்ளத்தாக்கங்களும் வரும். ஆனாலும் அங்கேயும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆடுகளோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மேய்க்கும் போது ஆடுகளை மேய்க்கும் போது பள்ளத்தாக்கம் மேய்க்கும். ஸோ பள்ளத்தாக்குங்கிறது வந்து ஆடுகள் மட்டும் உள்ள இடம் இல்லை. அங்கே சிங்கம், புலி, நரி, ஓநாய்கள் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து மேய்ப்பன் வந்து அந்த ஆடுகளை பாதுகாத்து எந்த ஒரு பாதிப்பும் அதுங்களுக்கு வராம திருப்பி கொண்டு வந்து அந்த பட்டியல சேர்க்கிறது தான் மேய்ப்பனோட வேலை. அது போலதான் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம வந்து சோதனையான நேரங்கள்லையும் கர்த்தர் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து திரும்பவும் வந்து பாதுகாத்து நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சோதனைங்கிறது மரணம் இருப்பையும் பள்ளத்தாக்கு. விசுவாசின் வாழ்வில் துன்பங்களும் மரண பயமும் போராட்டமும் வருவது இயற்கை. அது ஒரு தற்காலிகமான பள்ளத்தாக்கு மட்டுமல்ல, அதுவே நம் முடிவும் அல்ல. ஸோ இந்த மரணங்களின் பள்ளத்தாக்குங்கிறது நம்மளுக்கு கர்த்தர் வைக்க வேண்டிய ஒரு எக்ஸாம். நாம வந்து கர்த்தரை வந்து எப்படி நம்ம பின்பற்றி அவரை நிச்சயமாக உண்மையாக பற்றி கொள்கிறோங்கிறதுக்கு ஒரு பரீட்சையும் வச்சுக்கலாம். ஸோ அந்த பள்ளத்தாக்கில் வந்து கர்த்தர் வந்து நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயம் நம்மளை பாதுகாத்து நம்மளை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் திரும்பவும் சொல்றேன். கடந்த ஆண்டு கூட இந்த மாதிரியான சோதனையை எரிவாழ்வில் கடந்து சென்றது. நாம் மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருந்த நேரத்தில்
கர்த்தர் என்னை கூட்டி திரும்பவும் இந்த இடத்தில் அவருக்கு சாட்சியாக என்னை நிறுத்தியுள்ளார். என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் அவனுக்கு தெரியும் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு சூழ்நிலையில கூட நான் திரும்பவும் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கர்த்தர் வந்து நிச்சயம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்விலும் இந்த மாதிரியான சோதனைகள் நம்ம கடந்து வந்து இருப்போம். ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடல். ஸோ நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சோதனைகளை நம்ம வந்து கடந்து வந்துடும். ஸோ மரணம் இருந்து பள்ளத்தாக்கில் வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஒரு குடும்பத்திலேயோ யாரோ ஒரு மூலமாக நம்ம இந்த சோதனைகளை சந்தித்திருப்போம். ஆனாலும் இந்த சோதனைகளை சந்திக்கும் போது நாம வந்து அதுல நிச்சயம் வந்து வெற்றி பெற்று கர்த்தர் நம்மளை திரும்பவும் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நம்மளை வந்து ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். பாதுகாப்பு உண்மையுள்ள துணை. பொல்லாப்புக்கு பயப்பட நீங்க துணை. ஆபத்து நேரும் போது நான் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் பிரபஞ்சத்தை படைத்த தேவன் நம்ம மாதிரி இம்மானுவேலாக இருக்கிறார். ஸோ நமக்கு வந்து கர்த்தர் வந்து இம்மானுவேலாக நம்ம கூட இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம், பாதுகாப்பு உண்மையுள்ள துணை. நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக துணையா வந்து இம்மானுவேல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறதுனால நாம வந்து எந்த இதுக்கும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுதல் ஒழுக்கம். உமது கோலும் தனியும். கோல் ஆபத்துல இருந்து நம்மை இழுத்து சேர்க்கும் ஆறுதல். நம்ம ஒரு பள்ளத்தாக்கல போகும்போது தவறி விடுக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கலுக்கு நம்மளை மீட்கிறதுக்கு அந்த கோல் மூலமாக பிடித்து கொண்டு மேல் வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஸோ அந்த கோலானது நம்மளோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பள்ளத்தில் உழுவும் போது கூட நம்மளை வந்து நேர் நோக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக நம்மளோட வாழ்க்கையில இருக்குது. அடுத்தது தடி. நம்ம வழிவிலகி போகும்போது நம்ம திருத்தும் அன்பு கலந்த ஒழுக்கம், டிசிப்ளின். நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து கர்த்தருடைய பாதையை விட்டு நம்ம விலகி போகும்போது அதை திரும்பவும் நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து திரும்பவும் நம்ம அதை பழைய நிலைமைக்கு வருவதற்கு கர்த்தர் வந்து சில நேரங்கள்ல தடியின் மூலமாக நம்மளை வந்து வழி நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து தடிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆசிரியரின் கையில் இது போல் ஒரு தடி இருந்த வரையிலும் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டார்கள். இன்று அந்த தடியானது ஆசிரியர் கையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது மாணவர்களின் ஒழுக்கம் எவ்வாறு உள்ளது என்று நீங்களே அறிஞர்கள். ஸோ அவங்க கையில இருக்க தடி இருக்கும் போதே எப்படி மாணவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருந்தார்கள் நீங்களே தெரியும், உங்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த தடிங்கிறது ஒரு கண்டிப்பு நிறைந்த ஒரு பாசமும் கண்டிப்பும் நிறைந்த ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சில நேரங்கள்ல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சாதான் நம்ம வந்து ஒழுக்கத்தை பின்பற்றி நடக்க முடியும். அந்த இதுக்கு அது தேவை. ஸோ அவர் வந்து அந்த தடியின் மூலமா சில நேரங்கள் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இமை முழுதும் தூங்காமல் இமை முழுதும் தூங்காமல் சுகாதாரே கண்மணி கதரே சுகாதாரே காலங்கள் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே காலங்கள் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே அன்பிலே அன்பிலே இயேசுவின் நோடிருப்பதா அன்பிலே அன்பிலே இயேசுவின் நோடிருப்பதா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் அக்கரையோடிருந்து தேடினார் கோரினார் தன்னரேயிருந்து தேடினார்
கோரினா தீரம் நிரம்பி வலிய ஆவியான அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிலே அஞ்சிலே என் இயேசு என்னோடு இருப்பதா. மூன்றாவதாக மெய்ப்பனின் பரிசு. என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. இதை பார்த்தீங்கன்னா என் சத்துக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்பிக்கை, என் தலையை எண்ணெய் பூசுகிறேன் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது பெருகிய ஆசீர்வாதம், பத்தியும் நித்திய ஆசீர்வாதம். தேவன் தன் மேன்மையான ஆசீர்வாதம் நித்திய விரிவு. இறுதி பகுதியில் தேவன் மெய்ப்பனாக மட்டுமல்லாமல் நம்மை தலை நிமிர செய்யும் ஒரு சிறந்த விருந்தளிப்பவராகவும் மாறுகிறார். நம்பிக்கை தைரியம். சத்துருக்கு முன்பாக பந்தி. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யும் போது தேவன் நம்மை வெட்கப்படுத்தாமல் வெற்றி கொண்டாட பந்தியை ஆயத்தப்படுத்துறார். ஸோ நம்ம சில நேரங்கள்ல நம்ம சூழ்ச்சியான நேரங்கள்ல மாட்டிக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாம இருக்கும். ஆனால் தேவன் நம்மளை மீட்டு எல்லாவற்றிலிருந்து காத்து நம்மளை அந்த பந்தியில் நம்மளை உயர்த்துகிறார். அபிஷேகம் பெருகிய ஆசீர்வாதம். அது வந்த பிறகு நம்மளை என்னன்னா தலையில எண்ணெய் பூசுகிறார், பாத்திரம் நிரம்பி வருகிறது. தேவன் நமக்கு தரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நன்மைகளும் ஏதோ அளவோடு இருப்பதில்லை, அது நம் தேவைகளும் தாண்டி நிரம்பி வருகிற பெரியது. அந்த அபிஷேகம் என்னங்கிறது நம்ம என்ன செய்வோம், தலையில எண்ணெய் பூசணும்னா என்ன செய்யும், தலையில நிறைய எண்ணெய் பூசிக்கணும்னா என்ன செய்யும், அது மூஞ்சிலாம் வலிந்து வரும். அது போலதான் ஆசீர்வாதம். தேவன் நம்மளுக்கு என்ன நிச்சயமாக ஆசீர்வாதங்களை நிரம்பி உடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அளவோடு, எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் உங்களுக்கு இந்த அளவோட போதும், யாருக்கு மேல வேணாம் அப்படின்னு யாருக்கு வைக்கிறது. நாம் கர்த்தரை நிச்சயமாக உண்மையாக பற்றி கொண்டு அவரையே பின்பற்றி அவருக்கு என்ன தேவைகளோ அதை சந்தி நம்ம வருகிறோமோ அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக பெருகி வரும். அதுதான் இது பாத்திரம் நிரம்பி வருகிறது. அடுத்ததாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கடைசியாக சங்கீதம் 23:6. உமது கிருபையும் இரக்கமும் என்னை தொடரும் ஆசீர்வாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கர்த்தருடைய வீட்டிலே நெடுங்காலம் வாசமாக இருப்பேன், நித்திய வாழ்வு. ஆசீர்வாதம் கிருபையும் இரக்கமும் என்னை தொடரும். நாம் தேவனை தேடி ஓட வேண்டியதில்லை, அவருடைய கிருபையும் இறக்கமும் ஒரு நிழலை போல நம் வாழ்நாள் நம்ம தொடர்ந்து வரும். ஸோ நாம கர்த்தரை விட்டு படித்தவரை போனால் கூட நாம் சில நேரங்களில் நம்ம உலக பிரகாரமான காரியங்கள்ல போகும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்யறோம், நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். அவரோட கிருபை நம்மளுக்கு நிச்சயமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நித்திய வாழ்வு. கர்த்தருடைய வீட்டிலே நெடுங்காலம் வாசமாய் இருப்பேன். இந்த பூமியில் வாழ்க்கை தற்காலிகமானது. நம்முடைய இறுதி இலக்கு மெய்ப்ப நமக்கு வைத்திருக்கும் உன்னத பரிசு பரலோகத்தின் நித்திய வாழ்வு மட்டுமே. ஸோ பரலோகத்தின் நித்திய வாழ்வு, இந்த பரலோகத்தின் நித்திய வாழ்வு நமக்கு என்ன செய்யும், உண்மையான ஒரு பரிசு. ஸோ இந்த பரலோகத்தின் நித்திய வாழ்வை பற்றி பேசும்போது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் அதிகமா யூடியூப்ல நான் பார்த்தது, நிறைய பேர் பாடிட்டாங்க. ஸோ அந்த பாடல் இப்ப கொஞ்சம் கேட்கலாம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சங்கீதம் 23ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வசனத்தையும் அதுல ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கத்தை நம்ம வந்து பார்த்தோம். தேவன் நம்மை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய சட்டத்தை கீழ்ப்படி உண்மையுள்ள ஆடுகளாக இருக்கிறோமா? இந்த நல்ல மெய்ப்பனின் கருத்தில் நம்மை முன்மையாக ஒப்புடைப்போம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம வந்து நல்ல மெய்ப்பனாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நாம வந்து என்ன செய்யணும்? நாம வந்து நம்மளை உண்மையாக அவர் கையில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மளோட வாழ்க்கையில வந்து எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். மெய்ப்பன் எப்படி தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய இது போல நமக்காக கர்த்தர் நம்மளை தப்பை தாமே சிலுவையில் அறையுண்டு மறித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து நம்மளுடைய சொந்த ஜீவனை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம கூட நம்ம வந்து அந்த நல்ல மெய்ப்பனுக்காக நாம வந்து அவருக்காக பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நடக்க முடியும். புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து நம்மை நல்ல மெய்ப்பன் என்று கூறுகிறார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11 பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து தன்னை வந்து ஒரு நல்ல மெய்ப்பன்கிறார். ஸோ அந்த குட் ஷெப்பர்ட்ங்கிறது வந்து நம்ம கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக வழிகாட்டியாக இருக்கிறார். இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு 23ஆம் சங்கீதம் மூலமாக ஒரு 16 தலைப்புகளை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுருக்கமான முறையில் தியானிக்க முடிந்தது. அந்த தலைப்புகள் மட்டும் கூறி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் மெய்ப்பர் நமக்கு உறவாக இருக்கிறார். எனக்கு குறை இருக்காது, வழங்குதல். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பசுமையான புள்ளில் மேய்க்கிறார், இளைப்பாறுதல். 4வது பார்த்தீங்கன்னா அமைதியான நீரண்டையில் நடத்துகிறார், புத்துணர்ச்சி. 5வது பார்த்தீங்கன்னா என் ஆத்மாவை கேட்கிறார், சுகப்படுத்துதல். 6வது பார்த்தீங்கன்னா நீதியின் பாடையில் நடத்துகிறார், வழி நடத்துதல். 7வது நமது நாமத்தில் நோக்கம். 8வது வர்ணங்களின் பள்ளத்தாக்கை நீர் நடந்தாலும் சோதனை. 9 நான் கொல்லாப்புக்கு பயப்படுறேன், பாதுகாப்பு. 10 பார்த்தீங்கன்னா நீர் என்னோடு இருக்கிறேன், உண்மையுடன் உணைப்பு. 11 உமது கோலும் தனியில் என்னை தேடும் ஆறுதல் மற்றும் ஒழுக்கம். 12 என் சத்துருக்களுக்கு முன்பாக பஞ்சை ஆயத்தப்படுத்துகிறேன், நம்பிக்கை. என் தலையில் எண்ணெய் ஊற்றுகிறேன், அபிஷேகம். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, பெருகி ஆசீர்வாதம். 15 உமது கிருபையும் இறக்கும் என்னை தொடர்ந்து ஆசீர்வாதம். 16 நான் கர்த்தருடைய வீட்டில் பெரும்பாலும் வாசமா இருப்பேன், நித்திய வாழ்வு. 23ஆம் சங்கீதம் மிக அழகாக ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய கருத்துகளோடு இவ்வாறு ஒப்பிடப்படும். ஆகவே இன்றைய நாளிலும் நாம் தியானித்த இந்த பகுதியில் கூறப்பட்டது போல் பல சோதனைகளுக்கு விக்கட்டுகளை கடந்து வந்திருப்போம். ஆனாலும் நாம் தேவனை நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பராக இருந்து வழிநடத்தி தினமும் நம்மை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனையான நேரத்தில் அவரை விட்டு பிரியாமல் அவரை இருக்க பற்றி கொண்டு அவரை உண்மையாக நம்பி ஜீவிப்போம். ஏனென்றால் யோபு எப்படி கர்த்தரிடத்தில் உண்மையாக விசுவாசித்து 2 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது போல நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தரை எந்த ஒரு சூழ்நிலைக்கு விட்டு தெரியாமல் அவரை உண்மையாக பற்றி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மளோட வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிச்சயமாக 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அதே போல் சோதனைகளை என் வாழ்வுக்கு ஏன் வருகிறது என்று சிலர் கேட்பார்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா சோதனைகள் தான் நாம வந்து என்ன செய்ய முடியும்? கர்த்தரை இன்னும் இறுக பற்றி கொள்ள முடியும். ஆகவே சோதனைகள் வந்து யாரும் பயப்படாதீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை அந்த சோதனையிலிருந்து மீட்டு உங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு கொடுக்க வல்லமையராக இருக்கிறார். தேவன் நம்ம இந்த திருவசனங்களை ஆசிரியர் போராடுறோம்.